உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். உன்னை அறிந்தால் இறைவனை சிவத்தந்தையை அறிவாய். செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். வாழ்க்கை என்பது மைப்புழமைகள் என்பது மாய். ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருங்கள். ரகசியமாழமானது நிழல் மூடு பணியாக இருக்கிறது. எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு, இப்பொழுது எழுந்திரு. உள்ளே ஒரு கரை இருக்கிறது, நெருப்பை மூட்டு. உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழிமாயாடு. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்து எழுமாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் பயப்படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய்? எவ்வளவு நேரம் தூங்குவாய்? எதுவரை ஓடுவாய்? எப்பொழுது விழித்துக் கொள்வாய்? எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? எவ்வளவு ஒரு களங்கை படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய்? உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். விழித்துக் கொள் தூக்கத்திலிருந்து. செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். Om Shanti. You may write me down in history with your bitter, twisted lies. You may trod me in the very dirt, but still, like dust, I will rise. Just like moons and like suns, with the certainty of tides, just like hopes springing high, still I will rise. Did you want to see me broken, bowed head and lowered eyes, shoulders falling down like teardrops, weakened by my soulful cries? You may shoot me with your words, you may cut me with your eyes, you may kill me with your hatefulness, but still, like air, I will rise. Leaving behind nights of terror and fear, I rise into a daybreak that's wondrously clear,
I rise, bringing the gifts that my ancestor gave. I am the dream and the hope of the soul slave. I rise, I rise, I rise. நீ என்னை மண்ணுக்குள் புதைத்து விடலாம், ஆனாலும் நான் மீண்டும் வருவேன். ஒரு தூசியாக, லேசாக, சுதந்திரமாக நான் பறந்து வருவேன். அதனால் நான் வருவது உனக்கு கடினமாக உள்ளதா? நீ ஏன் இவ்வளவு கவலையில் ஆழ்ந்திருக்கின்றாய்? இவ்வாறு சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, மீண்டும் உதிக்கிறது, எப்படி சந்திரன் வருகிறது, உதிக்கிறது, அதுபோல அதே போல் கவலையற்ற தன்மையுடன் நானும் விழித்தெழுவேன், மீண்டும் உதிப்பேன். நான் அனைவரின் கனவாவேன். விலங்குகளால் கட்டப்பட்ட பலருடைய ஆசை நானாவேன், பலருடைய கொள்கைகள் நானாவேன். நான் எழுகிறேன், நான் எழுகிறேன், நான் விழித்தெழுகிறேன். ஐ ரைஸ், ஐ ரைஸ், ஐ ரைஸ். ஒவ்வொரு தடவை கீழே விழுறதும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடங்கள், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புது தொடக்கம். சாதனையினுடைய 21 நாள் பட்டியினுடைய டீச்சர்ஸ் பட்டியினுடைய 11வது நாள் 11/12/2025. இன்றைய பட்டியினுடைய தலைப்பு டீச்சர் என்றால் சுய அனுபவத்தின் ஆதாரத்தில் பிறரையும் அனுபவசாலி ஆக்குவது. அனுபவம் என்பது இருக்கிற எல்லா சக்திகளிலுமே உயர்ந்த சக்தி, சர்வோச்ச சக்தியாகும். மாற்றத்தின் மூல ஆதாரமே அனுபவம்தான். ஆகையினால் தான் அனுபவசாலிகள் ஆக வேண்டும். தான் எந்த கடும் பாறைகள் வழியாக, காடுகள் வழியாக கடந்து சென்றோமோ அந்த வழி அனுபவங்களை பிறருக்கு சொல்லணும். இதுதான் உண்மையான சேவை. இன்றைக்கி நம்ம 3 சூத்திரங்கள் பார்க்கலாம். சரியா? 3 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஃபாலோ பண்ண வேண்டிய 3 பாயிண்ட்ஸ். என்ன ஒரு ஞானமோ இருக்குதோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அனுபவி ஆகிறதுக்கான 3 வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஞானத்தை உடனே நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றது. 2வது தனக்கு உள்ள தானே சோதனை பண்ணணும், தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். உள்ளுக்குள்ள நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 3வது தன்னுடைய புத்திசாலித்தனத்தை, புரிதலை இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது. ANU ஒரு மிகவும் அதிகமான ஆன்மீக தன்மையுடைய ஒரு பூனை இருந்தது. பூஜை புனஸ்காரம் எல்லாமே நியமத்தோடு டெய்லி பண்ணிச்சு. அந்த பூனை சாஸ்திரங்கள் படிச்சுது, மந்திரங்களை ஜாப் பண்ணிச்சு, மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணிச்சு, யோகா பண்ணிச்சு, தியானம் பண்ணிச்சு, டெய்லி கோவிலுக்கு ரெகுலராக போச்சு. மிகவும் ஆன்மீகவாதி அந்த பூனை. ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஒரு ஹிம்சாவாதியாக இருந்தது. வெளியில் தான் இதெல்லாம், உள்ளுக்குள்ளே ஒரு ஹிம்சை. பகல் நேரத்தில் அங்கே எலியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது என்ன நினச்சிட்டு இருந்தது, இது கூட ஒரு சேவை அப்படின்னு நினச்சி அது அந்த காரியத்திலே ஈடுபட்டு இருந்தது. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் சேவை பண்ணிகிட்ருக்கேன், ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இந்த எலியை சாப்பிட்றதுனால. சேவைன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிகிட்டு இருந்துருக்கு பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஏமாற்றிட்டு இருக்கிறது. இது ஒரு தந்திரம். அதனால் அதால் எல்லாமே செய்ய முடிஞ்சுது. அவங்க வீட்டில் ஒரு நாள், அது எந்த வீட்டில் இருந்ததோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஓனர் முதலாளி எஜமான் ஒரு நாள் ஒரு கிளி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கிளி நல்லா இனிமையாக பாட்டு பாடும். ஆனால் பூனைக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த பாட்டு. ஒரு புதுசாக ஒருத்தர் வந்துட்டார், என்னை விட அவர் புகழப்படுறாரு இந்த வீட்டில். அது இப்படின்னு அதுக்கு வைத்தறிச்சல் ஆயிடுச்சு அந்த பூனைக்கு. யாரோ ஒருத்தவங்க புதுசாக வராங்க, அவங்க எல்லாருடைய அட்டென்ஷனையும் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு மரியாதை இல்லை அந்த வீட்டில். உள்ளுக்குள்ள பொறாமை தீ பற்றி எரியுது, உள்ளுக்குள்ள கோப அக்னி கொழுந்து விட்டு எரியுது. அதை பார்க்கும்போதெல்லாம் அது எப்போதெல்லாம் பாடுதோ அந்த கிளி, அப்போல்லாம் இதுக்கு யோக அக்னி இல்லை, அது கோப அக்னி பரவுது ஃபுல்லாக. பூனைக்கு அந்த பாட்டு, அந்த பாடுற பாட்டே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த கிளியையும் பிடிக்கல, அது பாடுற பாட்டையும் பிடிக்கல. ஒரு நாள் பார்க்குது, வீட்டுக்காரங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. அப்போது தனியாக இருக்குது கிளி. அப்போ கூட்டில் இருந்து அது கிளியை வெளியே எடுக்குது இந்த பூனை. அதை கொன்னுடுச்சு.
அதனுடைய ரெக்கையெல்லாம் அங்கே இங்கேயும் சிந்தி கிடக்கு, செதறி கிடக்கு. அந்த ரூமே ரத்தத்தால் நிறைஞ்சிருச்சு. அப்போ தான் இதுக்கு ஒரு மன அமைதி அனுபவம் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன தோணுது, நம்ம ஒரு சேவை பண்ணிட்டோம், பெரிய சேவை அப்படின்னு நினைக்குது. ஒரு துரோகியின் சப்தத்தை நான் சாந்தப்படுத்திட்டேன். ஏன்னா அந்த கிளி எப்பெல்லாம் பாடிச்சோ அப்போல்லாம் இவருடைய மெடிடேஷனில், இந்த பூனையினுடைய மெடிடேஷனில் டிஸ்டர்ப் ஆச்சு. அதனுடைய சாதனை பங்கம் ஏற்பட்டதுனால, அதனுடைய தியானத்தில் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால, அதனால் அதை கொன்னுடுச்சு. இப்போ ஒரு மன அமைதி கிடைக்கிது இந்த பூனைக்கு. பரம்பிதா பரமாத்மா சிவன் கூட அதனுடைய யோகா நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ யோகா நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணுற ஆளே இல்லை. காலையில் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எந்திரிச்சு பார்க்குறாங்க, பூனையை வாங்கி பூனையை பிடிச்சி அடி சாத்துன்னு சாத்திட்டாங்க. பூனை யோசிக்குது, ஏன் இப்படி நடந்தது. அது யோசித்து ஒரு முடிவுக்கு வருது, தேடி அதுவே விடையை கண்டுபிடிச்சிது. அடி வாங்கின அடியில் ஏன் இதை அடித்தாங்க அப்படின்னா, வீடு ஃபுல்லாக ரத்தம் ஆக்கிட்டேன், ரத்தக்கரையாகி போச்சுல, அப்போ யாருக்கு தான் கோபம் வராது, அதனால தான் அடித்தாங்க. ஸோ ரூம் அப்புறம் ரெக்கையெல்லாம் அங்கங்கே செதறி கிடந்தது, அதனால தான் என்ன அடிச்சிருக்காங்க முதலாளி அம்மா. அப்புறம் அவங்க அடுத்த கிளி வாங்கிட்டு வந்தாங்க. ரெண்டாவது முதல் அனுபவம் போலவே இந்த அனுபவமும் இருந்தது. இந்த கிளியும் அதே போல் நல்லா பாடுது இனிமையாக. அதே போல் பூனைக்கு பிடிக்கலை. புதுசு புதுசாக எவன் வேணால் வரான், நம்மளை விட ரொம்ப புகழ்பெற்றவனாக இருக்கான், நம்மளோட ஃபேமஸ் ஆகிடுறாங்க அந்த வீட்டில், நமக்கு ஒரு மரியாதை இல்லை. அதனால் பொறாமை எழுது. அதுக்குள்ளே மனுஷனாக இருந்தாலும் சரி, அது பூனையாக இருந்தாலும் சரி, யாராவது அவங்கள முன்னாடி போகிறாங்கன்னா அவங்கள விட பொறாமை அங்கே எரியுது, எரிய ஆரம்பிக்குது. பொறாமைங்கிற நெருப்பு. ஒரு சின்னவங்க வந்துடுறாங்க நமக்கு முன்னாடி, ஒரு கன்னியா வராங்க, ஒரு பிரதர் கன்னியா, ஒரு குமார் வராரு, நம்மளோட முன்னாடி போகிறாரு அப்படின்னா, நம்மளை விட நல்ல ஒரு வாணி படிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை விட நல்லா கோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள வெளியில் புகழ்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பொறாமை ஏற்படுது. வெளியிலேருந்து சுப பாவனை, உள்ளே பார்த்தா ஆசை இருக்குது, இவன் எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு சென்டருக்கு போட்டோம், நமக்கு வேண்டாம், ஏதாவது நடந்துடட்டும். அதே போல் பூனைக்கு சுத்தமாக பிடிக்கலை, அதனுடைய மெடிடேஷனில் டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. காலையில் 4 மணி இல்லை 2 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணி உட்கார்ந்தா தவம் பண்ணலான்னு பார்த்தா 21 நாள் பட்டி வேறு போயிட்டுருக்கு. உட்காந்து யோகா பண்ண ஆரம்பித்தா இது வேறு பாட ஆரம்பிக்குது. கடுப்பு, ஏற்கனவே இதுக்கு கடுப்பில் இருக்கேன், இது வேறு மெடிடேஷனில் டிஸ்டர்பன்ஸ் வேறு பண்ணுது. அப்போ எவ்வளோ கடுப்பாக இருக்குது. அதனால் அது எப்பெல்லாம் அந்த கிளியை பார்க்குதோ, அந்த கிளி எப்பெல்லாம் பாடுதோ இல்லை பேசுதோ, அந்த நேரத்துலலாம் இதுக்குள்ளே ஒரு கருணை உற்பத்தி ஆகுது அந்த பூனைக்குள்ளே. இதை சாந்தப்படுத்த வேண்டும், இதை கொல்ல வேண்டும், அது ஒரு கருணையாக நினச்சிக்கிச்சது. ஏனெனில் தவத்தில் பங்கம் ஏற்படுகின்றது. எப்படி மீண்டும் இந்த சூழ்நிலையை அமைதியாக மாற்றுறது, இந்த உலகத்தில் எப்படி அமைதியை கொண்டு வர்றது, சரி இந்த வீட்டில் எப்படி அமைதியை கொண்டு வர்றது. ராத்திரி அந்த கிளி இருக்கிற குண்டுக்கிட்ட போகுது, அந்த கிளிக்கு திருஷ்டி கொடுத்தது. இந்த தடவை அது யோசிக்குது, நான் கிளியை கண்டிப்பாக கொல்லுவேன், ஆனால் அது ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். அப்போ போன தடவை ரெக்கையெல்லாம் செதறிடுச்சு, ரத்தம் எல்லாம் சிந்தி இருந்தது, அதனால் அடிச்சிட்டாங்க முதலாளி அம்மா. அதனால் இந்த தடவை அதே தப்பு பண்ணக்கூடாது, தெளிவாக ஃபுல்லாக சாப்பிட்றணும், வீடை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. யாருக்குமே தெரியக்கூடாது கிளி செத்து போச்சு அப்படின்னு. முதல்ல இருந்த கிளியை நான் கொண்டுட்டேன்னு அதுக்கு பச்சாதாபம் இல்லை. பச்சாதாபம் எதனால் ஏற்படுது, நான் வீட்டை க்ளீனாக இல்லாமல் அழுக்காக்கிட்டேன் அப்படின்னு. கொன்னது தப்பு இல்லை, கொன்ன விதி தான் தப்பு, கொன்ன முறை தான், மெத்தடு தான் தப்பு அப்படின்னு அது ரியலைஸ் பண்ணுது. கொல்வது அதுதான் தர்மம் அப்படிங்கிறது அது தர்மமாக்கி வச்சுருக்கு கொலை பண்ணுறத. அதனால் இந்த தடவை மொத்தமாக அதை சாப்பிட்டுருச்சு அந்த பூனையை. காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய வந்தது, பூனையை மறுபடியும் கிளியை சாப்பிட்டுடுச்சுன்னு மறுபடியும் அடி சாத்துன்னு சாத்திட்டாங்க. அப்புறம் மீண்டும் அடி வாங்கின அடியில் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்குது, ஏன் இப்படி நடந்தது, எதனால் இவங்க அடிக்கிறாங்க நம்மளை அப்படின்னு தனிமையில் உட்காந்து அதை சிந்திக்க ஆரம்பிக்குது. அதாவது விசாரசாகர் மந்தன் பண்ணுது, மனன் சிந்தனை விசாரசாகர் மந்தனம் பண்ண பிறகு அது அந்த ஞானத்தை கடைஞ்சதில் அதுக்கு ஒரு கிடைக்குது. அப்போ அது நினைக்குது,
ஒருவேளை என்ன இவங்க அடித்தாங்களே, இதுக்கு காரணம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க முதலாளி அம்மா இல்லை முதலாளி அவங்களுக்கு ஹிம்சைக்கு விரோதமானவர்கள். அவங்களுக்கு ஹிம்சா பிடிக்கலை. அதனால் நான் ஹிம்சை ஒரு பொழுதும் இனி பண்ணக்கூடாது. ஆனால் மீண்டும் 3வது கிளி அந்த வீட்டுக்கு வந்தது. இந்த கிளி மற்ற 2 கிளியை விட சூப்பராக பாடுது. நம்மளை விட யார் ரொம்ப குணம் நிறைஞ்சவங்களாக இருக்காங்களோ அவங்க மேலே நல்ல பாவனைகள் அதிகமாக சீக்கிரம் வராது. அவங்க சொல்கிறத கேட்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு யுத்தம் நடந்துகிட்ருக்கோம் நமக்குள்ளே. கிளி என்னவோ ரொம்ப இனிமையாக தான் பாடிச்சு, ஆனால் அது பூனைக்கு அது இனிமையாக தெரியலை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஆனந்தமாக அனுபவம் ஆச்சு, ஆனால் இந்த பூனைக்கு அது சுகந்தமாக அனுபவம் ஆச்சு, கோவந்தமாக அனுபவம் ஆச்சு. அப்புறம் ராத்திரி மீண்டும் அந்த பூனை கிளிக்கிட்ட போகுது, அது திருஷ்டி கொடுக்குது, அதை பயமுறுத்துது, மிரட்டுது, உருட்டுது, கொல்லக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இதெல்லாம் பண்ணுது. ஏன்னா கொன்னாகி அடி கிடைக்குது நமக்கு. அப்புறம் அந்த கிளிக்கு புரிய வைக்குது, இப்படி நீ பாடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், இனிமேல் பாடினா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுது. ஆனால் அது புரிஞ்சுக்கல. அந்த கூட்டம் இருக்குல்ல, அதோட கிளி இருக்க கூண்டை பிடிச்சி மொத்தமாக அப்படி அவ்வளோ ஆட்டுச்சு. ஊரில் இருந்த கிளி தானாகவே செத்து போச்சு. சுவரில் மோதி இங்கேயும் அங்கேயும் மோதி அது செத்தே போச்சு. அப்புறம் அது யோசிக்குது, செத்து போனவங்களை செத்து போன ஒரு பொருளை சாப்பிட்றதுல தவறு இல்லையே, கொல்றதுல தானே பாவம், சாப்பிட்றதுல என்ன பாவம்? அது தானாகவே பயத்திலே செத்து போச்சு, நம்ம கொல்லலை, அது பயத்திலே செத்து போயிடுச்சு. அப்போ அதை சாப்பிட்றது தப்பு இல்லையே. அது உயிரோடு இருந்து அதை கொன்று சாப்பிட்டா தான் தப்பு. 3வது தடவை அந்த பூனைக்கு அடி கிடச்சிதா இல்லையா தெரியல. அதனால் எவ்வளோ தான் நீங்கள் புத்தகங்களை படிங்க, எவ்வளோ முரளிகளை கேளுங்க, எவ்வளோ ஞானத்தை நீங்கள் பேசுங்க, ஞானத்தை உள்ளுக்குள்ளே நீங்கள் புத்தியில் ஏற்றுங்க, எது வரைக்கும் அது ப்ராக்டிக்கல் அப்ளை ஆகலையோ அது வரைக்கும் ஞானம் உங்களுக்குள்ளே வரல அப்படின்னு தான் அர்த்தம். ஞானத்தினுடைய ஒரு சின்ன பிரகாசம் கூட நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒருவேளை அதை உடனே நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்படி அமிர்த வேலையில் ஏற்படுது அதே போன்ற பிரகாசம் பவித்திரத்தா இருக்குது. அது நம்ம அதை பற்றி தெரியும், ஆனாலும் எவ்வளோ நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரணுமோ அவ்வளோ நம்ம கொண்டு வர முடியறதில்ல. அதனால் உடனே அதை அப்ளை பண்ணணும் ஞானத்தினுடைய விஷயங்களை. ஞானம் அப்படின்னா அனுபவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிடணும். நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவமாக ஆயிடணும். எந்த ஒரு விஷயம் நமக்கு இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த விஷயத்தை உடனே அப்ளை பண்ணிடணும். தெரிய வந்துருச்சு நமக்கு இதை சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா உடனே அங்கே அப்ளிகேஷன் பண்ணிடணும், அப்ளை பண்ணிடணும். பூனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு, ஆனால் அதுக்கு டைம் எடுத்தது. அது தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தது. டீச்சர் அப்படின்னா சம்பூர்ண ஞானம். லைஃப்பில், தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய தினச்சரியத்தில் அந்த ஞானமானது அங்கே இறங்கி இருக்கணும். அது நடைமுறையில் இருக்கணும். 2வது தனக்குள்ளக்குள்ள அந்த ஒரு ஸ்திதியை தேடணும், கண்டுபிடிக்கணும், அதில் ஸ்திரமாகணும். எல்லோரும் கண்களை மூடுங்க, பாருங்கள் உள்ளுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள். பொறாமை இருக்குதா? வெறுப்பு இருக்குதா? தூய்மை இருக்குதா? என்ன தான் இருக்குது? தனக்குள்ள ஏற்படக்கூடிய சிந்தனைகளை பாருங்கள். தனக்குள் ஏற்படக்கூடிய கிளர்ச்சிகளையும் உணர்ச்சிகளையும் பாருங்கள். எப்பொழுது நாம் கண்களால் பார்க்குறோமோ, அனுபவத்தால் பார்க்குறோமோ, அப்பொழுது அது சக்தியாக மாறுகிறது. தன்னை தானே பார்ப்பது தான் ஆன்மீகத்தின் துவக்கம். பார்ப்பது தான் மாறுவது, மாற்றமடைவது, பரிவர்த்தனையாவது. பாருங்க, உங்களுக்குள் உள்ள அந்த உணர்ச்சிகளை பாருங்க. எனக்குள் என்ன கவலைகள் நிறைந்திருக்கின்றதா? சோகங்கள் நிறைந்திருக்கின்றதா? குழப்பங்கள் நிறைந்திருக்கின்றதா? பாதுகாப்பற்ற தன்மை நிறைந்திருக்கின்றதா? என்னதான் உள்ளது எனக்குள் நிறைந்திருக்கிறது? எதனால் நிறைப்பப்பட்டுள்ளேன் நான்? குப்பை கூளங்களாலா? அல்லது தங்க நாணயங்களாலா? அல்லது மலர்களாலா? பாருங்க, உங்களை நீங்களே பாருங்க. ஜஸ்ட் வாட்ச்.
ஓம் சாந்தி. உட்காருங்க, அப்புறம் பாருங்க. நம்ம எதுவும் கேட்கவும் இல்லை, நம்ம யார்கிட்டையும் பேசவும் இல்லை, வெறும் பார்க்க மட்டும்தான் செஞ்சோம். சாந்தி இருக்குது அப்படின்னா அந்த சாந்தி ஏன்? பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்குது அப்படின்னா அந்த பாதுகாப்பு இல்லாத தன்மை ஏன்? பயம் இருக்குது அப்படின்னா ஏன் அந்த பயம் இருக்குது? ஆன்மீகத்தில் பார்த்தாலே போதும், அங்கு பரிவர்த்தனை நடக்கும், மாற்றம் நிகழும். என்னெல்லாம் அனுபவங்கள் ஏற்பட்டதோ, ஏமாற்றம், வலிகள், வேதனைகள், இதே உடைந்து போகிற நிலைமை ஏன் ஆச்சு? மனசு உடைஞ்சு போன அந்த சமயத்தை பாருங்க. 3வது சூத்திரம் அப்கிரேடு. தன்னுடைய புரிதலை, தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை அப்கிரேட் பண்ணிகிட்டே போங்க. அதை நான் எந்த ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டனோ அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் அப்கிரேட் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும், அதை அதிகப்படுத்தணும். அனுபவத்தினுடைய ஒரு புரிதல் வந்துருச்சு, அதை அதிகப்படுத்தணும், அப்கிரேட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அப்கிரேட் பண்ணுங்கள், அந்த புரிதலை அப்கிரேட் பண்ணுங்கள். இதை நான் செஞ்சேன், அதனால் இதை ஆச்சு, இந்த ஒரு புரிதல். அதனால் உங்களுடைய இந்த புரிந்துணர்வை இன்னும் அதிகப்படுத்துங்க. நான் பழைய அனுபவங்களிலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன், நான் எவ்வளோ அப்ளை பண்ணேன், எவ்வளோ நடைமுறைப்படுத்தினேன், நான் எப்பொழுதெல்லாம் கீழே விழுந்தனோ அப்போல்லாம் என்ன ஆச்சு? ஒரு தடவை நான் கீழே விழுந்தேன் அப்படின்னா மீண்டும் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? தன்னுடைய அனுபவங்களை எழுதுங்க. கவிதையில் மாயா ஆஞ்சலோ எழுதுகிறாங்க தன்னுடைய கவிதையில், லாஸ்ட் லைன், ஐ ரைஸ். அவங்க ஒரு தடவை ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருந்தாங்க தன்னுடைய அனுபவங்களை. எனக்கு எழுதக்கூடிய பழக்கம், கவிதை எழுதக்கூடிய பழக்கம் அந்த மாதிரி ஈஸி ஆயிடுச்சு. எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு இசையை நான் கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு நடனம் ஆடுறேன், அல்லது நான் நல்ல சுவையான உணவை சாப்பிட்றேன், அந்த மாதிரி. அவங்க 5 விதமான பயோ ஆட்டோகிராஃபி அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க. 17 வயசு வரைக்கும் எனக்கு என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணேன், எந்த மாதிரி கொடுமைகள் நடந்தது நான் போன இடத்துலலாம், அவங்க எல்லாமே கவிதையாக வடிச்சிட்டாங்க. ஐ ஆம் த ட்ரீம், hope of the slave, I rise, just like moons, just like a sun, with the certainty of dice, just like hopes, springing high, still I will rise. எப்படி சூரியன் மீண்டும் டெய்லி உதிக்குதோ, எப்படி சந்திரன் டெய்லி வருதோ, மீண்டும் மீண்டும் அது வருகிறதோ, உதிக்கிறதோ, மறைகிறது, உதிக்கிறது, அதே போல் ஃபிக்ஸ்டான நிரந்தரமான கவலையற்ற ஸ்திதியில் நான் மீண்டும் விழித்தெழுவேன், மீண்டும் உதிப்பேன், மீண்டும் உதயமாவேன். டீச்சர் என்றால் கடன் வாங்கப்பட்ட ஞானத்தை வைத்து பேசுபவர் அல்ல, கிடைத்த ஞானத்தை வச்சு அனுபவங்களால் பேசுபவர்கள். டீச்சர் என்றால் தான் அனுபவம் என்ற, தான் சுயம் அனுபவியாக இருக்கணும், எரிமலைகளின் பாதைகளில் பயணித்தவராக இருக்க வேண்டும், நெருப்பின் அக்னி பாதையில் பயணித்தவராக இருக்க வேண்டும். அவங்களுடைய அனுபவங்கள் பிறருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் அளவுக்கு அனுபவசாலிகளாக இருக்கணும். டீச்சர் என்றால் தான் முதலில் சுயம் அனுபவசாலி ஆவது, அப்புறம் மற்றவர்களை அனுபவசாலிகளாக ஆக்குவது. 3 சூத்திரங்கள் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ண வேண்டியது ANU. ஏ அப்படின்னா அப்ளை. என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் டச் ஆச்சு, யோகத்துலேயும் சரி, ஞானத்துலேயும் சரி, அதை உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, வாழ்க்கையில் யூஸ் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உப்பு விஷம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். இந்த சாராயமும் பீடியும் இந்த புகையிலையும் தான் மோசம், இந்த குடிக்கக்கூடியவங்க ரொம்ப கெட்டவங்க. உலகத்தில் அந்த உப்புக்கு ஒரு மரியாதை கிடச்சி, அது மரியாதை சேர்த்து வச்சுருக்கு, அது நல்லது. ஆனால் நஷ்டம் ஏற்படுத்துறதுல அது அந்த போதைப் பொருட்களை விட முன்னாடி இருக்குது. Salt is rock and we are not born to eat rock.
உப்பு அப்படின்னா அது ஒரு பாறையிலிருந்து வர்றது. நம்ம மனிதர்கள் அந்த பாறையை சாப்பிட்றதுக்காக பிறந்தவர்கள் அல்ல. புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்ச உடனே அப்ளை பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது என், நோட்டீஸ் த இன்னர் ஸ்டேட். என் உள்ளுக்குள்ளே என்ன ஒரு யுத்தம் நடந்துகிட்ருக்குது. அந்த பூனைக்கு ஒரு பாதுகாப்பில்லாத அனுபவம் ஏற்பட்டது, இன்செக்யூரிட்டி அனுபவம் ஆச்சு. ஏன் நிலைமை என்ன ஆகும்? வர்றவங்கெல்லாம் புகழடைகிறாங்க, ஏன் நிலைமை என்ன? நான் பல வருஷமாக இருக்கேன் இந்த வீட்டில், நமக்கு ஒரு மரியாதை இல்லை. புதுசாக வர்றவங்கெல்லாம் மரியாதைக்குரியவர்களாக இருக்காங்க, புகழ் பெற்றவர்களாக இருக்காங்க. இது வரைக்கும் என்ன கொஞ்சிட்டு இருந்த அந்த வீட்டுக்காரங்க, எஜமானி அம்மா, எஜமானர், இப்போ பூனை இந்த கிளியை கொஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு கடுப்பாக இருக்குது. பார்க்கும் போதெல்லாம் பற்றி எரியுது, வயிறும் சரி மனசும் சரி. இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகுது, ஃபியர் ஃபீல் ஆகுது, பயம். அடுத்தது அப்கிரேடு. மூணாவது, என்ன ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டனோ அதை அப்கிரேட் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். இந்த பூனையும் புரிஞ்சுக்கிச்சு, ஆனால் அது தப்பாக புரிஞ்சுக்கிச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓம் சாந்தி. 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 மறுபல் இனிமையான குழந்தைகளே, சங்கமயுகத்தில் நீங்கள் பிராமண குலத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது மரண உலகத்தின் மனிதரில் இருந்து அமரலோகத்தின் தேவதையாக வேண்டும். உங்களுக்கு நாடகத்தின் மிகச்சரியான ஞானம் உள்ளது, நீங்கள் அறிவீர்கள். நாடகத்தின் படி இப்போது இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இப்போது இந்த உலகம் ஒரு பைசா அளவிற்கு கூட மதிப்பற்றதாகிவிட்டுள்ளது. நாம் மதிப்பு மிக்கதாக ஆக்க வேண்டும். நாடகத்தில் என்னென்ன நடைபெறுகிறதோ அது அப்படியே கல்பத்திற்கு பிறகு திரும்பவும் நடைபெறும். அதனால் நீங்கள் இந்த முழு உலகில் இருந்து எல்லையற்ற சந்நியாசம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இதில்தான் மாயா தடை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெறுவதற்காக பாபாவை நினைவு செய்கிறீர்கள். ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது. முரளியினால் எங்கே அமர்ந்திருந்தாலும் புத்துணர்ச்சி பெற்று கொண்டே இருப்பீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம், தூய்மையாகி உண்மையான வைஷ்ணவராக வேண்டும். உணவு பானத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைப்பிடிக்க வேண்டும். சிரேஷ்டமானவராக ஆவதற்கு ஸ்ரீமத் படி அவசியம்
மற்றவர்களுடன்